my dears, welcome back to my channel. So, in this video, we will talk about GBS, Guillain-Barré Syndrome. In the neurological condition, so without further delay, video ku So first வந்து introduction பார்க்கலாம். So GBS அப்படின்றது வந்து ஒரு acute inflammatory autoimmune disorder. Acute inflammatory autoimmune disorder அப்படின்றது வந்து என்னன்னா, so autoimmune disorder nothing but immune system, நம்ம பாடியில் இருக்க immune system, நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதா. ஸோ இங்கே யார் அஃபெக்ட் பண்ணுறாங்க, இங்கே எங்கே அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம பாடியில் இருக்கிற பெரிஃபரல் நர்வ் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பெரிஃபரல் நர்வ் சிஸ்டத்தில் இருக்க எக்ஸ்பெஷலி அதில் இருக்கிற நியூரான் டயக்ராம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் நியூரான் டயக்ராம். ஸோ இதில் இப்போ மைலின் ஷீத் இருக்கா, ஸோ அந்த எல்லோ கலரில் அதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும், ஆக்சான் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே தான் இங்கே வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் வந்து GBS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, இது ஒரு ஆட்டோமின் டிசார்டர். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம மைலின் ஷீத்தை வந்து அட்டாக் பண்ணுது, மைலின் ஷீத்தையும் ஆக்சானையும் அட்டாக் பண்ணுது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து மசில் வந்து வீக்னஸ் ஆகுது, சென்சரி டிஸ்டர்பன்ஸ், சென்சரி நர்வ்ஸுமே அதில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். PNS வந்து சென்சரி நர்வ்ஸ் இருக்குமா. ஸோ PNS நம்மளுக்கு வந்து சென்சரி நர்வ்ஸ் என்னென்ன மேஜராக ஒர்க் பண்ணுவோம், பெயின், டெம்பரேச்சர், இதெல்லாம் வந்து இந்த ஸ்டிமுலஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்குறது வந்து யார் அப்படின்னா, ஸோ இவங்க தான். ஸோ இவங்களுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுனால சென்சரி லாஸ் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேரலைசிஸுமே ஆகலாம். டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக என்னோட ஹேண்ட் நோட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அக்யூட் ரேப்பிட்லி ப்ரோக்ரெசிவ், ரேப்பிடாகவே வந்து அது ப்ரொக்ரெஷன் ஆகும். ப்ரொக்ரெஷன் ரொம்ப வந்து சீக்கிரமாக இருக்கும். சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ரேப்பிடாகவே வந்து ப்ரோக்ரஸ் ஆகும். அண்ட் இது ஒரு இம்யூன் மீடியேட்டட் டீமெல்டிங் பாலினியூரோபதி, தென் PNS வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் நமக்கு வந்து மசில் வீக்னஸ் இருக்கும், ரிஃப்ளெக்ஸியா, ஆப்சன்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து சென்சரி டிஸ்டர்பன்ஸ், ஃபெட்டிக், ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. இன் சிவியர் கேசஸில் வந்து ரெஸ்பிரேட்டரி மசில் வந்து வீக்னஸ் ஆகும். ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் வந்து வீக்னஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து டெத் வந்து அக்கர்ஸ் ஆகுது. ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து டெத் வரும். ஸோ இன்சிடென்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2 cases per 1 lakh per year. ஸோ ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து 1 to 2 கேசஸ் வந்து GBS எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் காமனாக வந்து ஃபீமேலை கம்பேர் பண்ணுறப்ப மேலில் தான் வந்து அஃபெக்ட், மோர் காமன் இன் மேல்ஸ் தான். ஸோ இது வந்து எந்த ஏஜில் வேணாலும் வரலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா மிட் ஏஜில் இருப்பாங்க. ஸோ இந்த 30s, 35 to 45 அந்த மாதிரி ஏஜ், அதுக்கப்புறம் ஓல்டர் ஏஜ் இருப்பாங்களா. ஸோ அவங்களுக்கு தான் இந்த அஃபெக்ட் ஆகும். ஆனால் எந்த ஏஜில் வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதான் இன்சிடென்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காசஸ், இது எதனால் வருது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியா, ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனால் தான் ட்ரிகர் ஆகி இது வரும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் நத்திங் பட் கேம்பிலியோபாக்டீரியா அப்படின்னு ஒரு பாக்டீரியா தான் காமன் காசாக இருக்குது இந்த GBS வந்து காஸ் பண்ணுறதுக்கு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதனால கூட இது வந்து ட்ரிகர் ஆகி வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. போஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், ஸோ இன்ஃப்ளூயன்ஸா, அப்புறம் வந்து கோவிட், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுனால கூட இது வந்து ட்ரிகர் ஆகி GBS வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது நடந்து ஒரு 1 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் வரும். நெக்ஸ்ட் ட்ராமா, ஃபிசிக்கல் இன்ஜுரி, ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் போது ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் வேக்சினேஷன், இது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ வேக்சின் போடுறதுனால, கோவிட் வேக்சின், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் எல்லாம் போடுறாங்களே, இந்த வேக்சின்லாம் போடுறதுனால கூட இது வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது